கடம்ப வனத்தினுடைய கிழக்கு பகுதியில மணலூர் அப்படின்ற ஊர் இருந்துச்சு. அந்த ஊரை தலைநகரா கொண்டு பாண்டியன் குலசேகரன் அப்படின்றவன் அறம் தவறாம நெறிப்படி ஆட்சி செஞ்சு வந்தான். அவன் வாழ்ந்த நகர்ல வணிகன் ஒருத்தன் செல்வ சிறப்போடு வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் தனஞ்சயன். தனஞ்சயன் வாணிபம் செய்யும் பொருட்டு சொந்த ஊரை விட்டு மேற்கு பக்கம் பயணம் செஞ்சான். தான் வேலையை முடிச்சுட்டு திரும்பும் வழியில இருட்டிடுச்சு. கடம்ப வனத்துல சிக்கிக்கிட்டான். மனித சஞ்சாரமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. தெய்வம் தான் தனக்கு துணை நிக்கணும் அப்படின்னு இங்கும் அங்கும் வேள ஆரம்பிச்சான். அந்த சமயம் இந்திரன் உருவாக்கி வழிபட்டுக்கிட்டு வந்த ஒரு சிவலிங்கம் அவனோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ஒளியோடு கூடிய அந்த தெய்வத்தலம் அவனுக்கு ஆறுதல் தந்துச்சு. அதை வழிபடக்கூடிய முயற்சியிலேயே அந்த இரவை கழிக்க முற்பட்டான். நள்ளிரவுல கல்வர்கள் வரும் நேரத்துல புதுசா யாரோ அங்க கூடுறதையும் பார்த்தான். அவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது, அவங்க தேவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க பூஜைக்கு வேண்டிய மலர்களோடையும் மனம் நிறைந்த பொருட்களோடையும் வந்து 4 வேளையும் அந்த லிங்கத்துக்கு பூஜை செஞ்சாங்க. அவனும் அவங்களோட சேர்ந்து மலர்களை கொண்டு வந்து கொடுத்து உதவியும் செஞ்சான். பூஜைக்கு வேண்டிய பூக்களையும் பனி நீரும் சந்தனமும் வாசனை பொருட்களையும் தன் கையாலே கொண்டு வந்து கொடுத்தான். 4 யாம பூசைகள்லையும் கலந்துகிட்டான். அவனும் பொற்றாமரை குளத்துல முழுகி ஆகம விதிப்படி இறைவனை வணங்கி மன நிறைவும் பெற்றான். பொழுது விடிஞ்சது. தூக்கம் நீங்கி கோயிலை பார்த்தா தேவர்கள் யாருமே அங்க இல்ல. தெய்வம் மட்டும்தான் அங்க சிவலிங்க வடிவுல காட்சி கொடுத்துட்டு இருந்தது. மனித சஞ்சாரமே இல்லாத அந்த கோயிலுக்கு தேவர்கள் வந்து வழிபடக்கூடியது அவனுக்கு வியப்பை கொடுத்துச்சு. ஊருக்கு போனதும் முதல் வேலையா இத பற்றி அரசங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவும் பண்ணான். ஊருக்கும் திரும்பி வந்தான். அன்னைக்கு மாலையே மன்னன் குலசேகர பாண்டியனை சந்திச்சு தான் பார்த்த எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்ட பாண்டியன் ஆச்சரியப்பட்டு போனான். அந்த புதுமையை பற்றி நினைவுகளோட உறங்கவும் போனான். அவனுடைய கனவுல சித்தர் வடிவுல சிவன் தோன்றினாரு. கடம்ப வனத்துல கோவிலும் மண்டபங்களும் அமைஞ்ச அழகிய நகரை உருவாக்குறதுக்கான வழியையும் சொன்னாரு. மறுநாள் பொழுது விடிஞ்சது. அமைச்சர்களோடையும் கட்டிட சிற்பிகளோடையும் தனஞ்சயன் வழிகாட்ட குலசேகர பாண்டியன் அந்த வனத்துக்கு வந்தான். திக்கு தெரியாத அந்த காட்டுல கலங்கரை விளக்கு போல ஒளி வீசிட்டு இருந்த இந்திரன் அமைத்த அந்த விமானத்தையும் பார்த்தான். தெய்வ நினைவால சிந்தை குளிர்ந்தான். இதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. கனவுல கண்ட சித்தரே அவனுக்கு முன்பா தோன்றினாரு. அவன்கிட்ட எங்கெங்க எப்படி கட்டடங்கள் எழுப்பணும் அப்படின்றதையும் கோயில் அமைப்பையும் உட்பிரகாரம் வெளிச்சுற்று எப்படி அமைக்கணுன்றதையும் மதில்கள் கோபுரங்கள் சுற்றி மாளிகைகள் கடைகள் விழா வீதிகளை எப்படி அமைக்கணுன்றத பத்தியும் விளக்கினாரு. பிறகு அங்கிருந்து மறைஞ்சும் போனாரு. வந்தவர் சிவபெருமான் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டான். இறைவன் சொன்னபடியே அந்த நகரை நிர்மாணிச்சான். வேதங்கள் பயிலும் பதும மண்டபம், அர்த்த மண்டபம், இசை பயிலும் நாத மண்டபம், பறைப்பயிலும் நிறுத்த மண்டபம், விழாக்கோள் மணிமண்டபம், வேள்விச்சாலைகள், மடைப்பள்ளிகள் அமைய அந்த திருக்கோயிலை கட்டி முடிச்சான். அதன் பிறகு வலப்பக்கம் மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் ஒன்னையும் எழுப்பி அதையும் கட்டி முடிச்சான். அந்த 2ஐயும் சுற்றி மேகம் தவழக்கூடிய வான் மதில்களையும் விண்ணை அளக்கக்கூடிய கோபுரங்களையும் எழுப்பினான். கோவிலை சுற்றி கோபுரங்களையும் மாட மாளிகைகளையும் கட்டி முடிச்சான். 4 பக்கமும் அங்காடிகள் அமைச்சு அழகிய தெருக்களை உண்டாக்கினான். கோவிலை சுற்றியும் அகண்ட தெருக்களையும் வீடுகளையும் கட்டி தந்தான். திட்டமிட்ட நகரா அதை நிர்மாணிச்சான். சாந்தி செய்ய விழாவும் எடுத்தான். சிவனே அந்த நகருக்கு இனிமையையும் நன்மையும் உண்டாக்க தன்னுடைய சடைமுடியில் தோன்றிய கங்கை நீர்ல சந்திரனில் தோன்றிய குளிர்ந்த அமுதத்தை தெளிச்சு அதை அந்த நகர் முழுசும் பரவ செஞ்சாரு. மதுரம் பெருக ஆரம்பிச்சது. மதுரம்னு அழைக்கப்பட்ட அந்த நகர் பிற்காலத்துல மருவி மதுரை அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. அந்த கோவில் புனரமைக்க பெற்று 8 திக்குகளுடைய பெருமைகள் பரவ மக்கள் வந்து வழிபட்டு பயன் பெற்றாங்க. பாண்டியனும் அந்த கோவிலுக்கு தவறாம வந்து வழிபட்டு நற்பயன் அடைஞ்சான்.